இழந்த தங்களது வேர்வைகளை சிந்தி தங்களது இரத்தத்தை சிந்தி இரவு பகலாக பசித்திருந்து விழித்திருந்து இந்த கட்டியெழுத்த இந்த சமுதாயத்தின் அறிஞர்களாக வாழ்ந்தவர்கள் பெரியார்களை நாங்கள் தூஷிக்க மாட்டோம், இம்சிக்க மாட்டோம். ஆனால் இன்று நடப்பது என்ன? அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அன்னாரை துயர்ந்த முஸ்லிம்களை பார்த்தும் அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குபவர்களை நீங்கள் ஏசிவிட வேண்டாம். ஏனென்றால் அதற்கு ஒரு ரியாக்ஷனாக அவர்கள் அல்லாஹுவுக்கு ஏசி விடுவார்கள். அவ்வாறு காபிர்களோடு பழகுவதை பற்றிய அதபை அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுக் கொடுத்திருக்க இன்று முஸ்லிம்களுடன் நாங்கள் எவ்வாறு பழகுகின்றோம்? நான் கருத்திலே வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அதற்காக இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகளை நான் மறுக்க முடியுமா அல்லது மறக்க முடியுமா? திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன் சென்ற முஸ்லிம் சகோதரர்களுக்காக நீ பிழை பொறு என்று எங்களை கேட்குமாறு பணிக்கின்ற அந்த நேரத்திலே அவ்வாறு செய்யாது அவர்களை தூஷிப்பதை எங்களது தொழிலாக கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று எங்களை கூற முடியுமா? எனது அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு காரணம் எங்களது உள்ளங்கள் மாசுபட்டு பாலடைந்து கிடக்கிறது. உள்ளம் திருந்தாதவரை ஒருவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது, உண்மையாக ஷரியாவை பின்பற்ற முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆயிரக்கணக்கான ஹதீசுகளிலே 4 ஹதீசுகளை தெரிந்து இவை 4 இஸ்லாத்தின் சாரம் என்று அறிஞர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஹதீஸ் நுஅமான் இப்னு பஷீர் என்ற தோழரால் அறிவிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹலால் எது என்பது உங்களுக்கு நன்றாக விளங்க வைக்கப்பட்டிருக்கின்றது, ஹராம் எது என்பது உங்களுக்கு நல்ல முறையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்விரண்டுக்கும் இடையிலே சில விடயங்கள் தெளிவற்றவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதிலே உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தால், சந்தேகமாக இருந்தால் அதை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில நேரம் நீங்கள் அதில் தவறிலே விழுந்துவிட முடியும் என்று கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து என்ன கூறினார்கள் தெரியுமா? அதே ஹதீஸிலே, உங்களது உள்ளத்திலே மனதிலே ஒரு இரத்த கட்டி ஒரு இறைச்சி துண்டு இருக்கின்றது. உங்களது உள்ளம் எப்பொழுது சுத்தமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் உங்களது உடம்பும் சுத்தமாக ஆகும். அது எப்பொழுது கெட்டுவிடுகின்றதோ அப்பொழுது உங்களது உடம்பும் கெட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த உள்ளம் தூய்மைப்படுத்தவில்லை என்றால், தூய்மைப்படுத்தப்படவில்லை என்றால் நாங்கள் ஒரு பொழுதும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியாது. அதன் காரணத்தினால் தான் முஸ்லிம்கள் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்பங்களிலே உலக ஆசாபாசங்களுக்கு அதிகம் அடிமைப்பட்டு அல்லாஹுவை மறந்தது போல் நடந்து கொண்டிருக்க ஆரம்பித்த நேரத்திலே தான் இவர்களுக்கு ஆத்மீக உணர்வை மறக்கவிடக் கூடாது என்று கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஆத்மீக பயிற்சி முறையை ஒரு இயக்க ரீதியிலே ஆக்கி செயல்பட ஆரம்பித்தார்கள் சூஃபியா. இன்று பணத்திற்காக மார்க்கத்தை விற்க முனைகிறார்கள் அறிஞர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் என்றால், இந்த காலத்திலே தஸவ்வுஃபை பற்றி அல்லது தரீக்காக்களை பற்றி அதிகம் விமர்சிக்கப்படுவதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் தரீக்காக்களும் தஸவ்வுஃபும் ஒரு மனிதரின் உள்ளத்திலிருந்து உலகத்தின் ஆசாபாசங்களை களைய முனைகின்றது. உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கும் கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக பாடுபடுகின்றது. பணத்தை விரும்புபவன்
தஸவுஃபை விரும்ப முடியாது. இலங்கையின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். இன்று நாங்கள் எத்தனையோ பள்ளிகளை கட்டுகிறோம், இயக்கங்களை உண்டாக்குகிறோம், சங்கங்களை சமைக்கிறோம். அந்த இலங்கையிலே வந்த சூஃபியாக்கள் எவ்வாறு தங்களது சொந்த முயற்சியினால், அன்று இயக்கங்கள் இருக்கவில்லை, பெட்ரோல் வளமுள்ள முஸ்லிம் நாடுகள் இருக்கவில்லை, அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக தங்களது சொந்த முயற்சியினால் இலங்கையிலே எவ்வாறு பள்ளி வாயில்களை கட்டினார்கள், மக்களின் அறிவு தேவையை உணர்ந்து மதரசாக்களை அங்குமிங்கும் உருவாக்கினார்கள். மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களின் சேவையை நாங்கள் மறக்க முடியுமா? இவர்களுக்கு எந்த ஒரு இயக்கமும் பணம் வழங்கவில்லை. அவர்கள் அது சொந்த பணத்தை பிரயோகித்தார்கள். அவர்கள் வாழ்ந்த இடத்திலே இருந்த முஸ்லிம் சகோதரர்களை ஊக்கப்படுத்தி அவர்களையும் பங்களிப்பு செய்தார்கள். அதன் மூலம் நூற்றுக்கணக்கான பள்ளிகளையும் தெக்கியாக்களையும் கட்டினார்கள். முஸ்லிம்களின் இஸ்லாமிய அறிவை வளர்த்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் வெளியிலே இருந்து எங்களுக்கு சம்பளம் தருவதற்கு யாரும் இல்லை என்றால் நாங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு தயாரில்லை. அவ்வாறு இருந்து கொண்டு ஊதியம் பெற்று நாங்கள் தாவா வேலைகளை செய்து கொண்டு ஊதியம் வராது தங்களது சுகத்தை செல்வத்தை தியாகம் செய்து இஸ்லாத்திற்காக பாடுபட்ட பெரியவர்களை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சாபமே அன்றி வேறில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று கூறினார்கள், இந்த உம்மத்திலே இறுதி காலத்தில் வருபவர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்தவர்களை தூஷிக்க ஆரம்பிப்பார்கள் என்றால் அதுவே இந்த உம்மத்தின் முடிவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று கூறி வைத்தார்கள். தீர்க்க தரிசனமாக நமக்கு இன்று நடக்கின்ற நிகழ்வை கூறுவது போன்று அது இருக்கின்றது. பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் மிகவும் இலகுவான மதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை அவர்களது சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள், போதித்து காட்டினார்கள். அதை தொடர்ந்து வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த போதனைகளை பாதுகாத்து எங்களுக்கு விளக்கி தந்தார்கள். அந்த வழியிலே முஸ்லிம் சமுதாயம் பிரச்சனையின்றி சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் நாளை அல்லாஹுவின் அருளுக்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்திற்கு ஆளாக வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ் எங்களது பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்று ஆதரவு வைப்பவர்களாக இருந்தால், அந்த வழியிலே பெரியார்கள் காட்டிய வழியிலே அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த அந்த நல்லவர்களின் வழியிலே நாங்களும் செல்வதன் மூலம் அல்லாஹுவினதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் அருளினை நாங்கள் பெற முடியும். எங்களது வாழ்க்கையிலே பரக்கத்தினை நாங்கள் காண முடியும். எங்களது முகங்களிலே செழிப்பை காண முடியும். எங்களது உள்ளங்களில் வளர்ச்சி அடைய முடியும். எங்களது சிந்தனைகள் தெளிவடைய முடியும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கள் என்று பெருமையாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அன்னாரை காணவில்லை, அன்னாரின் போதனைகளை நேரடியாக நாங்கள் கேட்கவில்லை. அன்னாரின் போதனைகளை எங்களுக்கு இதுதான் அவர்கள் போதித்த போதனை என்று கூறிய பெரியார்களையும் அறிஞர்களையும் இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து அகற்றிவிட்டோம் என்றால் எங்களுக்கு ஹதீஸும் இல்லை, குர்ஆனும் இல்லை, எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எங்களுக்கு தெரியாது. இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுகள் 1400 வருடங்களின் பின்பு இது உண்மையான ஹதீஸ் அல்ல என்று கூறப்படுகின்றது. இவ்வளவு காலமும் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே சஹீஹான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று கூறப்பட்ட ஹதீஸ் இன்று திடீரென ஆதாரமற்ற ஹதீஸாக மாறுகின்றது. இவ்வளவு காலமாக ஆதாரமற்ற பொய் ஹதீஸ் என்று கூறப்பட்டவைகள் எல்லாம் இன்று ஆதாரம் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுகளாக மாறுகின்றன.
1400 வருடங்களாக முஸ்லிம்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த விளக்கங்கள், அவர்களால் அறியப்பட்டிருந்த மார்க்கங்கள் இன்று பொய்யாகவும் புரட்டாகவும் உண்மையற்றதாகவும் அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றன. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும், எங்களது உள்ளங்களை நாங்கள் திருத்த வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை பற்றி அதிகம் கூறி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே நபியாக வருவதாக தீர்மானிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிறந்த நாள் முதல் அல்லாஹுவின் கண்காணிப்பிலே வாழ்ந்தவர்கள். நபியாக வந்ததற்கு பின் மட்டுமல்ல, பிறந்த நாள் முதல். அன்னாரை பார்த்து கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே அதிகம் தியானம் செய்யுங்கள் என்று கூறுகிறான். ஏனென்றால் நீங்கள் சுமக்க வேண்டிய இந்த பொதியை உங்களுக்கு சுமப்பதற்கு சக்தியை தரக்கூடியது அந்த தியானம் தான். சூரத்துல் முஸம்மிலின் மொழிபெயர்ப்பை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹுவின் வஹையை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுவினால் தயார் செய்யப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார் என்றால், நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த திக்ரின் பால், அல்லாஹுவை தியானம் செய்வதின் பால் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹுவை அதிகம் நினைப்பதன் மூலம் நாங்கள் எங்களது உள்ளங்களிலே இருந்து ஷைத்தானை விரட்டி அடிக்க முடியும். அப்பொழுது எங்களது உள்ளம் ஒளிவு பெறும். நான் பேச தேவையுமில்லை, இன்னும் ஒருவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மை எதுவென்பதை பிரித்தறியக்கூடிய வெளிச்சம் எங்களது உள்ளத்திலே வரும். தக்வாவின் அடிப்படையிலே எங்களது உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகின்ற பொழுது பிரச்சனைகள் தீர முடியும். நாங்கள் மற்றவர்களை எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், ஃபித்னாக்கள் கூடும். அந்த நேரத்திலே படுத்திருப்பவன் எழுந்து இருப்பவனை விட நல்ல, இருப்பவன் நடந்து செல்பவனை விட சிறந்தவன், ஓடிச் செல்பவனை விட நடந்து செல்பவன் சிறந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாக்களை நீங்கள் இயன்ற அளவு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அவ்வாறு கூறினார்கள். இன்று அக்கரைப்பற்றிலே ஒருவர் பகடியாக சொல்வார். அது சொல்லக்கூடாத பகடி என்றாலும் அதிலே ஒரு கருத்திருக்கின்றது. அவர் சொல்லுவார், இன்றைய உலகம் எப்படி என்றால், அல்லாஹுவும் ஷைத்தானும் எலெக்ஷன் கேட்டால் அல்லாஹ் கட்டுக்காசை விளக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமா? அந்த அளவுக்கு ஷைத்தானுக்கு ஆதரவு கூடியிருக்கின்றதாம் இந்த உலகத்தில். உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு தான் இருக்கின்றது. ஷைத்தான் மிகவும் வேகமாக முஸ்லிம் சமுதாயத்திலே ஊடுருவிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவனை எதிர்ப்பதற்கு நாங்கள் எங்களது உள்ளங்களை சுத்தம் செய்வதன் மூலம் மட்டும்தான் எதிர்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களது இரத்தம் ஓடுகின்ற இடமெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்றார்கள். என்றால் ஷைத்தான் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனை மிகவும் இலகுவாக செயல்படுத்த முடியும். அவ்வாறு மிகவும் இலகுவாக செயல்படுத்தப்படுகின்றான் இன்றைய உலகத்திலே ஷைத்தான். அவனை வென்றெடுப்பதற்கான ஒரே ஒரு வழி எங்களது உள்ளங்கள் திருத்தப்படுவது. அதனால் தான் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது எதிரிகளிலெல்லாம் மிகவும் பாரதூரமான எதிரி உனது நஃப்ஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நஃப்ஸை நாங்கள் சுத்திகரிப்பதன் மூலம், ஷைத்தானின் பிடியிலிருந்து விடுவிப்பதன் மூலம் நாங்கள் எங்களது உள்ளங்களினை அல்லாஹுவின் ஒளி பிரகாசிக்கும் தலங்களாக மாற்ற முடியும். அதை நாங்கள் திக்ரின் மூலம் செய்ய முடியும். நாங்கள் எவ்வளவு தூரம் திக்ரை செய்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களது உள்ளம் வெளிச்சமாகின்றது. ஷைத்தானை ஓட்டுகின்றோம். எங்களது சிந்தனைகள் தெளிவாகின்றன. உண்மையை விளங்குகின்ற பக்குவம்